அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி இன்ட்ராடேல எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி மார்னிங் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி திரும்ப மறுபடியும் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல பார்த்த அந்த அதே இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோனுக்கு நேரடியாக மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 23,100லேருந்து 23,000 ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகே. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் ஒரு லோவில் இருந்து இமீடியட்டாக ஒரு புல்லிஷ் கிரீன் கேண்டிலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே. நான் 4 ஹவர் சார்ட் ஸ்விட்ச் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த இடத்துல கால் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. இப்போ நான் 5 மினிட் சார்ட்டில் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட் கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு 23,150 அந்த ரேஞ்ச். ஓகே. ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு கால் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா அது எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு. இந்த கேப் ஃபில் ஆயிருக்கு. மார்னிங் கேப் டவுன் ஓப்பன் ஆனது. அந்த கேப் ஃபில் ஆகி ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரேடு வந்து என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா கேப் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வருது. பட் ஃபர்தராக ரொம்ப கீழே போகாமல் ஒரு ஸ்மால் டவுன் டர்னுக்கு அப்புறம் திரும்ப மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி அந்த டுடேஸ் ஹை அந்த ஹையையும் பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் டேவுடைய அந்த கேப் லெவல் அந்த கேண்டோடைய க்ளோசிங் கேண்டோடைய ஹையையும் பிரேக் பண்ணி திரும்ப மறுபடியும் ஃபர்தராக மூவ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு மறுபடியும் இன்னொரு என்ட்ரி சான்ஸ் கொடுத்துருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,210 இங்கேருந்து உங்களுக்கு மறுபடியும் 320 வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் 110 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ மறுபடியும் ஒரு என்ட்ரி உங்களுக்கு கொடுத்துருக்கு. 2 என்ட்ரி. ஸோ 2 ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் ஓரளவுக்கு வந்தவுடனே நமக்கு அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. ஓகே. இதுக்கு மேலே ஃபர்தராக மூவ் ஆகலை. ஸோ 23,300 இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்சஸ் எஸ்பிஐலே ஸோ ஒரு லெவலுக்கு மேலே எப்படியும் மார்க்கெட் கீழே இறங்கி ஆகும். ஓகே. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கீழே போயிட்டு திரும்ப மறுபடியும் அதே லெவலில் டச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. பட் இந்த இடம் வந்து நமக்கு ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால ஆஃப்டர்நூன் ஆல்ரெடி ஆஃப்டர்நூன் 1 o'clock ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே நமக்கு இன்னொரு என்ட்ரி போயிட்டுருக்கு. ஈவன் இந்த இடத்துல என்ட்ரி ஆகலைனாலும் சப்போஸ் நீங்கள் பிவோட் லெவல் என்ட்ரி எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்க பிவோட் லெவல் அதை பிரேக் டவுன் பண்ணி ஆர் ஈவன் இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த ட்ரெண்டு வந்து எப்படி போயிருக்குன்னா இந்த லெவலில் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ப்ளோட்டையும் பிரேக் டவுன் பண்ணிருக்கு. ஸோ ஈவன் இங்கே என்ட்ரி பண்ணினா கூட ஒரு 23,250 லெவலில் என்ட்ரி பண்ணினா கூட ஈவினிங் பிஃபோர் 3 o'clock நியர் 3 o'clock 23,120 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இன்னொரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஸோ லாங்கில் 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஹோல்டிங் த ட்ரேட் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி பட் வெரி குட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஷார்ட்லேயே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார்